ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நேற்றுலேருந்து இந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய பில்டிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அண்ட் கேபிங் சொல்லிட்டு ரீப்பர் ஒயரிங் இருந்துச்சு. இந்த ரீப்பர் ஒயரிங் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுமாதிரி 3 ஃபேஸ் இது வந்து மீட்ரு இதெல்லாமே வந்து நம்ம வந்து கன்சீல்டு உள்ளே வந்து பாக்ஸ் வச்சு மெட்டல் பாக்ஸ் போட்டு அதை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன ஒர்க் நடக்குதுன்றதை இப்போ பார்ப்போம். ரீப்பர் ஒயரிங் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்தாச்சு. இதில் வந்து ஃபுல்லாமே ரீப்பர் ஒயரிங் இருந்தது. எடுத்துகிட்டு இந்த 3 ஃபேஸ் மீட்ரு இங்கே இருந்தது. இதை வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து மெட்டல் பாக்ஸ் போட போகிறோம். உள்ளே 3 ஃபேஸ் மீட்டருக்கு மெட்டல் பாக்ஸு. இது வந்து எர்த்திங்கு. இது எர்த்திங்காக இது மீட்டர்லேருந்து மெயின் லைனிங்க இந்த பாக்ஸுக்கு வந்து இந்த பாக்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி இது நேராக அங்கே ஒரு பாயிண்ட் அங்கே இடத்துல வந்து ஒரு 6 மோடு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பைப்பு மேலே ஏற்றி தெராயிலே பிடிச்சி அங்கேருந்து கன்சீல் பண்ணியிருக்கேன். கன்சீல் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பாக்ஸு இதுலேருந்து அப்படி எடுத்துகிட்டு போய்ட்டு இதுக்கு அந்தாண்ட பக்கம் பாக்ஸ் அந்த ரூம் இருக்குங்களா, அது குடோனுக்காக போகிற அந்த வழிக்காக அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதை இப்படி எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஒன்று போட்டு, ஏன்னா 3 ஃபேஸ் லைன் உள்ளே போகணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து வேணும் அப்படின்றதுனால இதுவும் ஒரு டெம்பரரி இதோட நின்றுணும். மேலே வந்து இப்போ பாருங்கள் காட்டுறேன். ஓகேங்களா, இது எடுத்துகிட்டு வந்து ஆக்சுவலாக சுவிட்ச் போர்டு அங்கே தான் நமக்கு சுவிட்ச் போர்டு. இதில் எடுத்துகிட்டு வந்து மேலே ஏற்றி இது வந்து நடுவில் ஒரு பாயிண்ட் போட்டு அந்தாண்ட இதை பாருங்கள், இதுக்கு இந்தாண்ட பக்கமும் ஃபேனுக்காக இந்தாண்ட பக்கம் ஒரு ஃபேனுக்காக ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கணும். ஒன் வேயில்ன்றதுனால அப்படியே நிற்கிது. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்தினோம். ஆனால் சரி ஒரு லூப் இருக்கட்டும் அப்படின்றதுனால இப்படி போட்டு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு இந்த பாக்ஸுக்கு லூப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்தாண்ட பக்கம் ஒரு 12 மோட் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா குடோன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கனெக்ஷனில் இப்போ லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இதை ஏற்றி இதுக்கு இந்த ஜங்ஷன் பாக்ஸில் நேராக அண்ணாண்ட பக்கம் ஒரு தொலை அடிச்சுருக்காங்க. தொலை அடித்து இந்தாண்ட சைடு லைனை அதில் மிங்கிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொலை அடித்து பைப் நிறுத்தியிருக்கோம். இந்த பைப்பை வந்து இதுக்கப்புறம் அவுட்டரில் இது மட்டும் அவுட்டரில் எடுத்துகிட்டு வந்து அதை எடுக்கலைங்களா அந்த லைனில் இதை இணைச்சி இந்த இடத்துல வந்து உள்ளே போகும்போது இங்கே சுவிட்ச் போட்டுட்டு போகிற மாதிரி. பழைய லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போர்டு அவங்க ப்ரொவிஷன் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. இதை அப்படியே யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் உள்ளே இங்கேருந்து வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் வேணுன்றதுக்காக இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இந்த லைனு இதுக்கு ஒரு ஃபேன் பாயிண்ட் இப்போ அடிக்க போகிறாங்க. ஒரு பெண்டு, 2 பெண்டு, 3 பெண்டு, 4 பெண்டு கழிச்சு இங்கே வரணும். இவ்வளோ தூரம் ஸ்ப்ரிங் ஏறாது. அதனால் இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இதில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. இந்த லைன் இப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெராயில் இந்த பக்கம் அடித்து பாக்ஸில் சென்டராக ஒரு ஹோல் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 3 மோட் பாக்ஸ், அதுக்கு மேலே 3 வேவை இந்த வழியாக இப்போ இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த பக்கம் அடிச்சு எடுத்துகிட்டு போய் அதாவது இது பார்த்தீங்கன்னா வெளி பக்கம் அடிச்சிருக்கோம், அது உள் பக்கம் அடிச்சிருக்கோம். இந்த உள் பக்கம் அடிச்சதுக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஓட்டை போட்டு மேலே வந்து 3 வே பாக்ஸ் அப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. தவசி ஹாய் சொல்லுங்கள். நியூ ஆல்ரெடி இப்போ பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் வந்துருப்பார்னு நினைக்கிறேன். ராஜவேலண்ணா ஹாய். நம்ம ராஜவேலண்ணா அவர் இன்றைக்கி இந்த ஒர்க் செஞ்சுட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு ரூம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்ரூமுக்கு ஒரு லைட்டு, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போர்டு ஒன்று வைப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போர்டு இதில் ஏற்றி இதை ஒரு தொலை அடித்து ரெடியாக வச்சுருக்காங்க. இதுலேருந்து வந்து பாத்ரூமுக்கு ஒரு லைட் ஒன்று கொடுப்பாங்க. இது காமன் ஒரு பாத்ரூமு. இது வந்து இந்த செவுறு எடுத்துருவாங்க. இது வந்து இதுக்கு அண்ணாண்ட பக்கம் இந்த செவுத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவுறு இருக்குது இல்லைங்களா, இந்த செவுறு வந்து இடிக்கிற செவுறு. இந்த செவுத்துக்கு அண்ணாண்ட பக்கம் ரோட் சைட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 2 இது ஒரு கடை,
பிரித்து ரெடியாக வச்சுருக்காங்க. இது ஒரு கடை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீட்டர் பாக்ஸுக்காக இந்த இடத்துல மெட்டல் பாக்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல மீட்டர் பாக்ஸு, இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு ப்ரொவிஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு ப்ரொவிஷன். இது மெயின் போர்டு. இது இந்த ரூமில் அவங்க கடை வருதுன்னு தெரியாதுன்றதுனால அவங்க வந்து 2 இதில் ஒரு 6 மோட் பாக்ஸு, ஒரு 15 amp சாக்கெட், 5 amps சாக்கெட்டு வச்சாங்க. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 15 amp சுவிட்ச் சாக்கெட்டு, 5 amp சுவிட்ச் சாக்கெட் இந்த லைனுக்கு. இதில் வழக்கம் போல் ஃபேனு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம என்ன இது வைப்போமோ இந்த ரூமுக்கான ஃபுல் இதுவும் இதில் வர்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இதே தான் அண்ணாண்ட பக்கமும். அண்ணாண்ட பக்கம் இருட்டாக இருக்கும் கொஞ்சம். இது லைட் நான் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து இருட்டு ரூமு.